திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள பொதட்டூர்பேட்டை பேரூராட்சியில் வசித்து வந்தவர் கணேசன். அரசு பள்ளியில் லேப் டெக்னீஷியனாக பணிபுரிந்து வந்த கணேசனுக்கு மோகன்ராஜ், ஹரிஹரன் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். மோகன்ராஜ் தனியார் கம்பெனியில் சென்னையில் பணிபுரிந்து வந்தார். 2வது மகன் ஹரிஹரன் வாகனங்களை வாடகை விடும் தொழில் செய்து வந்தார். அண்மையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கணேசன் விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்தார். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த அவர் சில தினங்களாக வீட்டு சிகிச்சையில் இருந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் கழுத்தில் பாம்பு கடித்து பலியானார். அவரை கடித்த பாம்பையும் அடித்து மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்று காண்பித்ததை வைத்து அவரை கடித்தது கட்டுவிரியன் பாம்பு என்று கூறப்பட்டது. உயிரிழந்த கணேசன் குடும்பத்தில் 11 இன்சூரன்ஸ் பாலிசிகள் போடப்பட்டிருந்தன. கணேசன் மட்டும் 4 இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் காப்பீடு செய்திருந்தார். அதில் 2 பாலிசிகள் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக செய்யப்பட்டவை. கணேசனின் பெயரில் உள்ள இன்சூரன்ஸின் மொத்த மதிப்பு 3 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் காப்பீடு பெற்ற 6 மாதத்தில் கணேசன் உயிரிழந்ததால் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக காப்பீட்டு நிறுவனத்தினர் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்கிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையிலான தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. கணேசன் மறைவுக்கு பிறகு அவரது மகன்களான மோகன்ராஜும் ஹரிஹரனும் காப்பீட்டு பணத்தை பெறுவதில் தீவிரம் காட்டுவதை அறிந்த போலீசார் காடுகளில் காணப்படும் கட்டுவிரியன் பாம்பு வீட்டுக்குள் வந்தது எப்படி, அதுவும் கட்டிலில் படுத்திருந்த கணேசனின் அறைக்குள் வந்தது எப்படி, கழுத்தில் கடித்தது எப்படி என்று விசாரணையை முன்னெடுத்தனர். 2 மகன்களின் செல்போன் தொடர்புகள் உரையாடல்களை சேகரித்தனர். இதில் 2 மகன்களும் சேர்ந்து திட்டமிட்டு கூலிப்படைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து பாம்பை விட்டு கடிக்க வைத்து கணேசனை கொலை செய்தது தெரிய வந்தது. விபத்தில் சிக்கி உயிர் தப்பிய கணேசன் தனது மரணத்திற்கு பின்னர் உங்களுக்கு காப்பீடு பணம் 3 கோடி ரூபாய் வரும் என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து கிரிமினலாக யோசித்த மோகன்ராஜும் ஹரிஹரனும் தனது நண்பர்களான பாலாஜி மற்றும் பிரசாந்துடன் சேர்ந்து கணேசனை பாம்பை விட்டு கடிக்க வைத்து கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். பிரசாந்த் மூலம் உறவினரான தினகரனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் மோசூரில் இருந்து முதலில் ராஜநாகம் ஒன்றை பிடித்து வர செய்திருக்கிறார்கள். அதனை தூங்கிக் கொண்டிருந்த கணேசன் மீது வீசியிருக்கிறார்கள். கணேசன் மீது விழுந்தாலும் கணேசன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்ததால் அந்த ராஜநாகம் ஒன்றும் செய்யாமல் இறங்கிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. சரியாக 1 வாரம் கடந்த நிலையில் மீண்டும் தினகரன் பாம்பு ஒன்றை கொண்டு வந்தார். அது கட்டுவிரியன் பாம்பு என்று சொல்லப்படுகிறது. தூங்கிக் கொண்டிருந்த கணேசனின் கழுத்தில் பாம்பை தூக்கி வீசிய அடுத்த நொடியே சட்டென பாம்பு கணேசனின் கழுத்தில் கடித்துள்ளது. பாம்பு கடித்து உயிருக்கு போராடிய கணேசனை சிகிச்சைக்கு கொண்டு செல்லாமல் கடித்த அந்த பாம்பை அடித்து கொன்றுவிட்டு தங்கள் தந்தையை பாம்பு கடித்து விட்டதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் வந்ததும் கடித்த பாம்புடன் கணேசனை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தாங்கள் செய்த கொலையை இயல்பாக நடந்த சம்பவம் போல மாற்றி இருக்கிறார்கள். கணேசனை மருத்துவமனை கொண்டு சென்று காப்பாற்றாமல் எதற்காக போலீசுக்கு தகவல் கொடுத்தார்கள் என்ற சந்தேகம் எழுந்ததால் போலீசாரும் முதலில் சந்தேக மரணம் என்றே வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. தற்போது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் மோகன்ராஜ், ஹரிஹரன், நவீன்குமார், பாலாஜி, பிரசாந்த், தினகரன் ஆகிய 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதில் வேறு நபர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்று விசாரித்து வருவதாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தெரிவித்தார். இவர் ஒரு சாதாரணமா ஒரு லேப் அசிஸ்டன்ட், நார்மல் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடிய ஆளு. இத்தனை இன்சூரன்ஸ் எப்படி வாங்கியிருக்காங்கிறது எங்களுக்கும் டவுட் வந்தது. பார்த்தா ஸ்னேக் பைட், ஆனா பின்னால இந்த லெவலுக்கு பிளானிங் இருந்தது என்கிறது எஸ்ஐடி மூலமா தெரிய வந்தது. திஸ் வாஸ் த ஸ்னேக். ஒரு ஆக்சிடென்டல் ஸ்னேக் பைட் ஆன இன்சிடென்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க.
But due to the meticulous investigation done by the SIT ஓட மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன்னால இது நமக்கு மர்டர்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. 6 பேருமே செக்யூர் பண்ணியிருக்கோம். இதுல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இப்போ போயிட்டு இருக்குது. இதற்கிடையே இந்த கொலைக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று போலீசாரிடம் கூறிய நண்பர் நவீன்குமார் அவசரம் என்று பணம் கேட்டதால் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் அவர் இதற்காகத்தான் கேட்டார் என்பது தெரியாது என்றும் காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதம் செய்தது குறிப்பிடத்தக்கது. நீ யாருக்கு இந்த பணத்தை அனுப்புன? பிரசாந்துக்கு காசு உனக்கு அனுப்புகிறேன், பிரசாந்துக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னால் நானும் பிரசாந்துக்கு அனுப்பிச்சேன். கேட்க வேண்டியது எதுக்காக அனுப்புறோம்? தம்பி சார் பாலாஜி தம்பி அனுப்பி சொல்கிறேன். பாலிமர் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் விமல்ராஜ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.